ஓபன் கோர்ஸ்க்கு 100% ரிசல்ட் மைக்ரோ தான். மைக்ரோ ட்ரீட்மெண்ட் தான். எல்லாமே பக்காவா உங்களுக்கு 100% ஷூரிட்டி கொடுக்கலாம். ஸ்ட்ரெச் மார்க்ல இருந்து அதுமே போயிடும். பண்ண உங்களுக்கு வந்து கிராச் பண்ணிடும்ல, கிளியர் ஆயிடும். பிம்பிள் வந்து ஸ்பாட்லயே வந்துரும். அப்புறம் மூக்குல பாத்தீங்கன்னா ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்லாம் ரொம்ப நிறைய இருக்கும்ல, அதுவுமே வைப் பண்ணி எடுத்துரும். ஃபுல்லா அதுவும் எடுத்துரும். காயா இருக்கிறது உடச்சு விட்டுரும். அது 2-3 டேஸ்ல அமைஞ்சிரும். அப்படியே வெளியில வர மாதிரி எடுத்துரும். காயா இருக்கு பாத்தீங்களா, காயா இருக்கிறது யாராலுமே எடுக்க முடியாது. கொஞ்சம் பழுத்து வந்தாலும் எடுக்க முடியும். ஓபன் கோர்ஸ் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் மேலேயும் சரி பண்ண முடியாது. ஒன்லி மைக்ரோ டெர்மாபரேஷன்ல மட்டும்தான் ஸ்கிராட்ச் பண்ணி அப்படியே ஷைனிங் பண்ணி நார்மல் ஸ்கின் கொண்டு வர முடியும். கேரண்டியா நீங்க சொல்லலாம். ஸ்ட்ரெச் மார்க்கு, ஸ்டிச் மார்க், தையல், ஃபைன் லைன், கண் கருவளையம், கண்ணுக்கு மேல இருக்கிற பிளாக்ல நீங்க எதுவுமே பேக் கூட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, நாம மைக்ரோ டெர்மாபரேஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். லிப் பிளாக், அப்புறம் கழுத்து கருப்பு, பாடியா இருக்கிறவங்களுக்கு கழுத்து கருப்பா இருக்கு இல்லையா, அது பண்ணலாம். கை கால் முட்டி பாடி ஃபுல் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சிட்டிங் 5000 நீங்க சார்ஜ் பண்ணலாம். பாடி ஃபுல்லா பண்ணீங்கன்னா ஒன் டேவா ஆயிரும். 10,000 கூட சார்ஜ் பண்ணலாம். அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ், கால் சந்தில இருக்கிற பிளாக் சரி பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது மைக்ரோ டெர்மாபரேஷன்ல. 100% ஷூரிட்டி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. சன் டேன் ஃபேஸ்ல எதுவுமே ப்ராப்ளம் இல்லாம பண்றவங்களுக்கு ரிஜுனேஷன், ஷைனிங், நோஸ் கண்ணெல்லாம் மின்னும், ரிஜுனேஷன் கிடைக்கும். எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணலாம். இந்த ஐப்ரோக்கு வந்து பச்சை குத்திட்டு வராங்க பாத்தீங்களா, அது கூட இதுல பண்ணலாம். மைக்ரோடம் பண்ண உங்களுக்கு அந்த பச்சை அந்த இது வந்து போயிடும். ஸ்கின் பிலாய் அது எடுத்துட்டு ஓரளவுக்கு ஒருத்தங்களா சிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். 3 சிட்டிங்ல பாதி போயிடுச்சு. லேசர்ல பண்ண வேண்டியது இல்ல. மைக்ரோ டெர்ம்லயே அதுவும் பண்ணலாம்.